சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SSC CGL-க்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. மத்திய குழுவினர், காவல்துறையுடைய பேண்ட்வாதிய குழுவினர் ஆளுநருக்கு அணி வணக்க மரியாதை கொடுக்கறதுக்கு காத்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். பேண்ட்வாத்தியம் முழங்க ஆளுநருக்கு சம்பிரதாயபூர்வமாக வரவேற்பு கொடுக்கப்படும். அது அந்த அணிவகுப்பு ஆளுநர் ஏற்றுக்கொண்டு அந்த சிறப்பு வாயிலாக தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு செல்வார். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் ஸ்பீக்கர் அமரக்கூடிய நாற்காலியில் இருந்தவாறு ஆளுநர் உரையை படிப்பார். வழக்கமாக ஆளுநர் உரையுடைய தமிழாக்கமும் கூட ஸ்பீக்கரை படிக்கக்கூடிய மரபு என்பது இருக்கிறது. பேரவையில் இது ஒரு சாதாரண விஷயமானாலும் கூட ஒரு பாயிண்ட் ஆஃப் கன்டென்ஷனாக மாறி இருக்கிறது. எந்த பாடலுக்கு முன்னுரிமை அப்படின்னு, தமிழ்த்தாய் வாழ்த்துக்கா, வந்தே மாதரம் பாடலுக்கா அப்படின்னு நேர்கள்லாம் கேட்கறது புரியுது. இந்த மாதிரி சர்ச்சை போன சட்டமன்றத்தில் வரலையே, இந்த வந்தே மாதரம் பாடல் அப்பெல்லாம் பாட மாட்டாங்களே, இவங்க இந்த அரசில் தான் பாடுறாங்களா அப்படின்னா அதில் வித்தியாசம் இருக்கிறது. காரணம் என்னவென்றால், ரொம்ப சமீபத்தில் தான் வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்ட 150வது ஆண்டு கொண்டாடப்பட்டது. அந்த நிகழ்வை முன்னிட்டு தான் மத்திய அரசு இதை ஒரு புதிய புரோட்டோகாலாக கொண்டு வருகிறது. மத்திய உள்துறை அது ஒரு நிலைப்பாடு எடுக்கிறது. தேசிய பாராளுமன்றத்திலையும் சரி, நாடாளுமன்ற இரு அவைகள்லையும் சரி, சட்டமன்றத்திலையும் சரி, குறிப்பாக ஆளுநர், குடியரசுத் தலைவர் இவங்கெல்லாம் பங்கேற்கிற நிகழ்வில் எப்படி தேசிய கீதம், குடியரசுத் தலைவரோ ஆளுநரோ பங்கேற்கிற நிகழ்ச்சியில் தேசிய கீதம் முழங்குவது மரபு. அதை தாண்டி கூடுதலாக தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடலும் இடம்பெறும் அப்படின்னு இந்த ஆண்டு தான் மத்திய அரசு அதை நிலைப்பாடாக அறிவித்து அது ஒரு நேஷனல் லெவலில் ஒரு புரோட்டோகாலாக மாறி இருக்கிறது. ஸோ அதனால இது ஒரு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வந்தே மாதரம் பாடல் இன்று ஒலிக்கப்பட்டால் இதுதான் முதன்முறை அப்படிங்கிறத பார்க்கின்றோம். இந்த மாதிரியான சர்ச்சைகள், வந்தே மாதரம் பாடலை மையப்படுத்திய சர்ச்சைகள் நிறைய சட்டமன்றங்களில் நம்ம பார்த்திருக்கிறோம். இதே ஆளுநர் தான் திரு ராஜேந்திர அர்லேக்கர் கேரளாவுக்கும் ஆளுநராக இருக்கிறார். கேரளாலையும் இதே போல சட்டமன்றம் கூடியது ஆளுநர் உரையோட தான். ஆளுநர் உரை இடம்பெறும் பொழுது ஆளுநர் வந்தபோது வந்தே மாதரம் பாடலும் இசைக்கப்பட்டது. ஆனால் பேண்ட்வாத்திய கருவியோட ஒரு ஸ்டான்ஸா மட்டும் அவங்க இசைத்தாங்க. அதுக்கு தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தார் இதே ஆளுநர் கேரள சட்டமன்றத்தில். அவர் இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பங்கு கொள்ளும் பொழுது அவர் இன்சிஸ்ட் பண்ணுவார் 2 முறை வந்தே மாதரத்தை முழுமையாக பாடணும் அப்படின்னு. ஆனால் அதில் வரிசை எதற்கு முதல் வரிசை வந்தே மாதரத்துக்கா இல்லை தமிழ்த்தாய் வாழ்த்துக்கா? ஏன்னா நிறைய மாநிலங்களுக்கு மாநில கீதங்கள் என்பது கிடையாது. நமக்கு எப்படி ஒரு தமிழ்த்தாய் வாழ்த்து இருக்கிறதோ அது போல பல மாநிலங்களுக்கு தனி பாடல் என்பது கிடையாது. தமிழ்நாட்டுக்கு என்று நிறைய மரபு இருக்கிறது. தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முதல் முன்னுரிமை கொடுக்கிறோம். ஏன்னா நம்ம தமிழ்நாடு என்று மொழிபெயர் தாங்கிய ஒரு மொழி பெருமை இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அதனால முதல் உரிமை, முதல் நிலை என்பது தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் பல கட்சிகளுடைய நிலைப்பாடு. இதுதான் இந்த அரசுக்கும் நிலைப்பாடு. பட் ஆளுநருடைய ப்ரிஃபரன்ஸ் வரும்போது ஒரு வழக்கமான சட்டமன்ற நிகழ்விலையோ வழக்கமாக அரசு பொலிட்டிக்கல் கவர்மெண்ட் தலைமையேற்று நடத்தக்கூடிய விழாக்கள்லையோ இந்த பிரச்சனை கிடையாது. ஆனால் ஆளுநர் வரும்பொழுது அவர் என்னுடைய புரோட்டோகால் இது, மத்திய அரசுடைய வழிகாட்டுதல் விதி இருக்குன்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்ணுவாரா, இல்லை முதல் இடத்தை தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு கொடுத்து ஒரு மிட்வேயாக 2ஆம் இடம் வந்தே மாதரம் பாடலுக்கும் அதை தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்கப்படுமா அப்படிங்கிறது பார்க்கப்படும். இது ஒரு சின்ன விஷயம், ஆனால் பெரிய விஷயமாக தான் நம்ம பார்க்கணும். பட் அஃப்கோர்ஸ் இது ஒரு பாயிண்ட் ஆஃப் கன்டென்ஷன் இருப்பதற்கு இல்லை. அதே போல் இந்த ஆளுநர் உரையில் என்னென்ன இடம்பெறுங்கிறத பார்க்குறோம். இது ஆளுநர் உரையை படித்தாலும் அதை தயாரித்து கொடுப்பது என்பது அரசு. இது அரசுடைய உரை. இந்த அரசுக்கு தலைவர் ஆளுநர், அவர் தான் ஹெட் ஆஃப் திஸ் ஸ்டேட். இந்த மாநிலத்துடைய தலைவர் அவர் தான் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் என்று பார்க்கும்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர். ஸோ ஆளுநர் உரை வாயிலாக அரசு தன்னுடைய பாலிசி டைரக்ஷன்ஸை கொடுப்பது தான் ஆளுநர் உரை. எஸ் ராஜா, நம்முடைய தலைமை செய்தியாளர் எஸ் ராஜா இணைந்திருக்கிறார். ராஜா, இப்போ ஒரு பரபரப்பான சூழலில் நிறைய எந்த காலத்திலையுமே சட்டமன்றம் கூடும்போது நம்ம செய்தியாளர்களோட மொழி பரபரப்பான சூழலில் அசம்பிளி கூடுது அப்படின்னு. பரபரப்பான சூழல் இன்னைக்கு இல்லைங்கிற கேள்வி. கோர்ஸ் இது முதல் அரசு, இந்த அரசுடைய முதல் நிகழ்வு அப்படின்னு பார்க்கும்போது முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்ம இன்னைக்கு முக்கியமாக என்னெல்லாம் எதிர்நோக்கணும் ராஜா? இந்த ஆண்டிற்கான முதல் கூட்டத்தொடர் இன்று 10 மணிக்கு ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்த பிறகு
தொடங்கக்கூடிய முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் இது என்பதால் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரை வந்து நேரலை பண்ண போறாங்க. இதற்கு முன்பு வந்து ஆளுநர் உரை மட்டும்தான், ஆளுநர் மற்றும் வந்து பட்ஜெட் வாசிப்பு, பட்ஜெட் தாக்கல் செய்யக்கூடிய அந்த 2 நிகழ்வுகள் தான் முழுவதுமாக நேரலை செய்யப்படும். ஆனால் ஏற்கனவே வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் அவங்க நேரலை பண்ணுவோம், சட்டப்பேரவை கூட்டத்தொடரை நாங்கள் நேரலை பண்ணுவோம்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் கடந்த 4ஆம் தேதி தமிழக முதலமைச்சராக திரு விஜய் பதவியேற்றுக் கொண்ட பிறகு, அதன் பிறகு 10ஆம் தேதி வந்து அனைவரும் வந்து எம்எல்ஏக்களாக பதவியேற்றுக் கொண்டனர். கிளாரிஃபிகேஷன் நேர்களுக்கு கொடுத்துருவோம். இதற்கு முன்னாடி டெஃபர்ட் விஷுவல்ஸ் தான் நமக்கு வந்துட்டு இருந்தது. திமுக ஆட்சியோ அதிமுக ஆட்சியோ அவங்களுடைய நடவடிக்கை அப்படிங்கிறது அவங்க வந்து அதை வந்து கம்பைல் பண்ணி முக்கிய நிகழ்வுகளை நம்ம தொலைக்காட்சிகளுக்கோ மற்ற செய்தி நிறுவனங்களுக்கோ கொடுப்பாங்க. டெஃபர்டாக தான் வரும், அது தாமதமாகத்தான் வரும். ஆனால் இது முழுமையாக நேரலையில் பார்க்க போகிறோமா, முக்கிய நிகழ்வுகளை மட்டும் நேரலையில் பார்க்க போகிறோமா? இதுவரை நமக்கு கிடைத்த தகவல் என்பது முழுவதுமாக நேரலை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது அப்படிங்கிற ஒரு தகவல் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா வந்து இந்த சட்டப்பேரவை நிகழ்வுகளை நேரலை செய்யலாமா வேணாமா என்பது வந்து சபாநாயகருடைய முடிவுக்கு உட்பட்டது, அவருடைய முடிவுக்கு உட்பட்டது. நீங்கள் பக்கத்து மாநிலங்கள்லாம் பார்த்தா கர்நாடகாவில் கூட நேரலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் நிறைய நிகழ்வுகளில் அங்கே செய்தி சேகரிக்க சென்ற போது நாங்கள் பார்த்துருக்குறோம். அதே அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க ஏற்கனவே வந்து தமிழக சட்டப்பேரவை வந்து நேரலை செய்யப்படலை அப்படிங்கிற ஒரு தொடர்ந்து கடந்த 5 ஆண்டுகளுடைய 2 அவைகளும் நேரலை தான் செய்யப்படுது பல ஆண்டு காலமா. ஆமா, தமிழக சட்டப்பேரவை அதே போல் வந்து நேரலை செய்யப்படணும் அப்படிங்கிறது வந்து பல்வேறு தரப்பினுடைய கோரிக்கையாக இருந்தது. கடந்த ஆட்சியில் உங்க கூட அதுக்கான அந்த வாக்குறுதி கொடுத்தாங்க, ஆனால் அது நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்த பிறகு கடந்த 13ஆம் தேதி நம்பிக்கை கோரும் தீர்மானம் திரு விஜய் கொண்டு வந்தபோது முழுவதுமாக நேரலை செய்யப்பட்டது. எக்ஸ்பெல் பண்ணலை, சபாநாயகர் குறுக்கீடு இல்லை, இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அவை குறிப்பிலிருந்து நீக்கணும் அப்படின்னா பேசுவாங்க. அதனால் எதுவுமே இல்லை, அப்படியே முழுவதுமாக இன் அவுட் வச்ச மாதிரி தொடக்கத்தில் இருந்து முடிவு வரை. இதுவும் புதுசு இல்ல. இப்போ ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு முழுசா நேரலை செய்யப்பட்டது எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை கோரும் தீர்மானத்திலே பார்த்தோம். அப்பதான் இந்த சட்டக்கிழிப்பு சம்பவங்கள், நாற்காலியில சபாநாயகர் நாற்காலியில எல்லாரும் ஏறி டான்ஸ் ஆடினதெல்லாம் அந்த காட்சிகள்லாம் நேரலையில தான் வந்தது. அது நேரலையில வந்தது, ஆனா முழுவதுமாக அதன் பிறகு வந்து கொடுக்கப்படல. அது பிறகு இன்னும் நிறைய விஷயங்கள் அப்ப வந்து கட் பண்ணிட்டாங்க. அது முழுவதுமாக கொடுக்கப்படல. அது ஏன்னா நம்ம அப்ப அங்க சட்டப்பேரவையில தான் இருந்தோம், ஆகையால் வந்து கொடுக்கப்படல. இப்போ இவங்க வந்து முழுவதுமாக நேரலை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னையிலிருந்து வந்து நேரலை தொடங்குது அப்படின்றாங்க. அப்படி இருக்கும்போது ஆளுநர் உரை, ஆளுநர் திரு அர்லேகர் வந்து 10 மணிக்கு வந்து அவருடைய உரையை தொடங்குவார். முழுவதுமாக இந்த அரசு வந்து 5 ஆண்டு காலத்தில் என்ன பண்ண போகுது, புதுசா கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களோட செயல் திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிற மாதிரியான அந்த முழுவதுமாக ஆளுநர் உரையில் இவங்க கண்டிப்பாக வந்து அந்த ஆளுநர் உரை தயாரித்து கொடுக்கும்போது அதற்கான விஷயங்கள் எல்லாம் அதில் வந்து அடங்கியிருக்கும். அதே போல் வந்து அரசினுடைய கொள்கை முடிவு என்ன அப்படிங்கிறதையும் வந்து இதில் சொல்லுவாங்க. எப்படின்னா இப்போ மேகதாது அணை பிரச்சனை வந்து பெரிய அளவில் பேசப்பட்டு வருது. அங்கே வந்து கர்நாடக முதலமைச்சர் திரு டி.கே. சிவகுமார் வந்து மேகதாது அணை கட்டியே தீரும் அப்படிங்கிற அந்த முடிவில் தான் இருக்கிறார். நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கப்பே அந்த மாதிரியான ஒரு முடிவில் இருந்தார். இப்போ முதலமைச்சராக ஆகிட்டார். ஆகையால் அது குறித்த ஒரு பிரச்சனை இன்றைய சட்டப்பேரவையில் வந்து கண்டிப்பாக ஆளுநர் உரையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. நம்ம விசாரிக்கும் போது அதான் சொல்றாங்க, மேகதாது அணைக்கு தொடர்பாக வந்து அணை கட்டக்கூடாதுங்கிறது தான் தமிழ்நாடு அரசினுடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடை கொள்கை முடிவாகவும் அதை வந்து மீண்டும் வந்து வலியுறுத்தும் விதமாக இன்று ஆளுநர் உரையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் வந்து மத்திய அரசுகிட்ட வந்து நிதி கேட்பாங்க. நிறைய நிதி இங்கே வந்து கல்விக்கான அந்த நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டியுள்ளது. ஆகையால் அது குறித்த அந்த கோருதலும் அது குறித்த அந்த நிலைப்பாடும் அதில் இருக்கும். ஏற்கனவே சொல்லிட்டாங்க, மும்மொழி இங்கே வந்து இருமொழி கொள்கை தான் அப்படிங்கிறதுல வந்து உறுதியாக இருக்கிறது முதலமைச்சர் சொல்லிட்டாரு. அது குறித்த நிலைப்பாடு, அறிவிப்புகள், இது போன்ற விஷயங்கள் இருக்கும். 5 ஆண்டுகளில் என்னென்ன பண்ண போறாங்க, என்னென்ன இந்த அரசினுடைய ஆக்ஷன் பிளான் என்ன இருக்கும் அப்படிங்கிறத வந்து முழுமையாக இந்த ஆளுநர் உரையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சமீப காலமாக இந்த திரு விஜய் பொறுப்பேற்ற பிறகு இந்த சர்ச்சை கிளம்பி இருக்குது. வந்தே மாதரம் வந்து முதலில் பாட வேண்டும் அப்படின்னு தமிழ் தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்படுவதாக ஆங்காங்கே வந்து கூட்டணியில் இருக்க கட்சிகள் கூட வந்து குரல் எழுப்பின. ஆகையால் வந்து அது குறித்து ஏற்கனவே நாங்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம், தமிழ் தாய்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி அரசு தரப்பில் கூறப்பட்டது. ஆகையால் இன்றைய சட்டப்பேரவையில் வந்து அது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. அவையில வந்தே மாதரம் பாட போது அதுதான் முதன்முறை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் வந்தே மாதரம் பாடல் ஒலிப்பது இதுதான் முதன்முறையா இருக்கும் இல்லையா?
கண்டிப்பா இதுதான் முதல் முறை. இதுக்கு முன்னாடி வந்து ஒழித்தது கிடையாது. கடந்த ஆட்சியில் கூட முன்னாள் ஆளுநர் திரு ஆர்.என். ரவி என்னன்னா, அவர் தேசிய கீதம் வந்து 2 முறை ஒழிக்கப்படணும் தான் 3 தடவை பிரச்சனை பண்ணாரு. 2 முறை அது தேசிய கீதத்துக்கான பிரச்சனை. அதற்கு முன்பு வந்து நீங்க எழுதி சொல்லிடணும். ஏன்னா கடந்த முறை அந்த சிக்கல் இல்லை. ஏனென்றால் வந்தே மாதரம் பாடல் முழுமையா தேசிய பாடல் எல்லா நிகழ்வுகளிலும், குறிப்பா ஆளுநர், குடியரசுத் தலைவர்லாம் பங்கேற்கிற நிகழ்வுகளில் இடம்பெறக்கூடிய மரபு என்பதே புதிய மரபு. இப்போ இந்த ஆண்டு உருவான மரபு. அதனால கடந்த அரசுக்கு அந்த சூழல் இல்லை, இந்த இஷ்யூ இல்லை. இப்போ இது ஒரு புதுசா உருவாக்கக்கூடிய சூழல் என்பதையும் சேர்த்து சொல்லணும். ஏன்னா கடந்த அரசுல பாடலை இந்த அரசுல தான் பாடுறாங்க அப்படின்னா அது வந்து புதுசா இந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய மத்திய அரசு வழிகாட்டுதல் நெறிமுறைங்கிறத பார்க்கிறோம். இப்ப நேரலை காட்சிகளை நம்ம பார்ப்பது தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக எம்எல்ஏக்கள் வந்த காட்சிகள். எம்எல்ஏக்கள்லாம் தொடர்ந்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். சாரி டு இன்டர்வீன் ராஜா. கண்டிப்பா. ஏன்னா போன முறை வந்து வந்தே மாதரம் ஒரு அந்த அஜீவோ வந்து வரல, இப்பதான் போட்டிருக்காங்க. ஆனா வந்து இந்த தேசிய கீதம் தொடர்பான ஒரு பிரச்சனை இருந்தது. அது கடந்த ஆட்சியில் கூட அந்த முன்னாள் ஆளுநர் வந்து ஆர்.என். ரவி வந்து தேசிய கீதம் 2 முறை ஒழிக்கப்பட வேண்டும் என்று அவர் வந்து ஒரு கோரிக்கையை வச்சு வெளிநடப்புனா கூட பண்ணார். அப்படி ஒரு உரசல்கள்லாம் கடந்த ஆட்சியில் இருந்தது. இந்த முறை இந்த வந்தே மாதரம்ங்கிறது ஒரு அனைவரும் இப்போ வந்து எதிர்க்கட்சிகள்ல இருந்து எல்லாருமே உற்று நோக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சட்டப்பேரவையில் என்ன நடக்க போகுது, ஃபர்ஸ்ட் தமிழ்தாய் வாழ்த்து பட போறாங்களா இல்லை வந்தே மாதரம் பட போறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஆனால் ஏற்கனவே வந்து இவங்க வலியுறுத்தி அமைச்சர் ராஜ்மோகன் கூட சொல்லியிருக்கிறார், இல்லை தமிழ்தாய்க்கு முக்கியத்துவம் கொடுக்க நாங்கள் ஆளுநரை வலியுறுத்தி உள்ளோம் சொல்லியிருக்காரு. முதலமைச்சர் திரு விஜய் கூட வந்து பிரதமருக்கு கடிதம் கொடுக்கும்போது, முதல் முறை சந்திக்கும் போது தமிழ்தாய்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த அவரோட அந்த சரத்தில் அந்த கடிதத்தில் கோரிக்கைகள் அது இருந்தது. ஆகையால் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடிவிட்டு அதன் பிறகு வந்தே மாதரம் பாடுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம் அப்படின்றாங்க. ஆனால் வந்து சட்டப்பேரவை தொடங்கினாதான் அவங்களோட அஜெண்டாவில் எப்படி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா இதுவரையில் அஜெண்டா வந்து கொடுக்கல, இனிமேல் தான் கொடுப்பாங்க. ஆகையால் இந்த வந்தே மாதரம் அப்படி பாடுகின்ற பட்சத்தில் முதலில் அப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பாடப்பட்டால் கண்டிப்பாக எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புவாங்க. திமுக உள்ளிட்ட கட்சிகள் வந்து அவங்களோட கூட்டணியில் ஆளும் அரசினுடைய கூட்டணியில் உள்ள கட்சிகள் கூட இந்த பிரச்சனை தொடர்பாக வந்து கண்டிப்பாக வந்து கேள்வி எழுப்பாங்க. அதனால வந்து இப்போ இது முதல் கூட்டத்தொடர் அப்படிங்கிறதுனால வந்து முக்கியமாக பார்க்கப்படுது. சட்டப்பேரவை முதலில் வந்து ஆளுநர் திரு அர்லேகர் தன்னுடைய உரையை வாசிப்பார். உரையை வாசித்த பிறகு சபாநாயகர் திரு ஜே.சி.டி. பிரபாகர் அதனுடைய தமிழாக்கத்தை முழுவதுமாக படிப்பார். படித்து முடித்த பிறகு இன்றைய சபை ஒத்திவைக்கப்படும். மதியம் அலுவல் ஆய்வு கூட்டம் நடக்கும். அலுவல் ஆய்வு கூட்டத்தில் முதலமைச்சர் திரு விஜய் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், அதிமுகவினுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட 17 உறுப்பினர்கள் இருக்காங்க. எத்தனை நாள் இந்த சபையை நடத்தலாம் அப்படிங்கிறத வந்து அந்த அலுவல் ஆய்வு கூட்டம் நடக்கும். அந்த அலுவல் ஆய்வு கூட்டத்தில் வந்து முடிவெடுக்கப்படும். எத்தனை நாட்கள், 3 நாட்கள் சபையை நடத்தலாம், 4 நாட்கள் சபையை நடத்தலாம் என்று அவர்கள் முடிவெடுப்பார்கள். அதன் பிறகு வந்து ஆளுநர் முறை மீதான விவாதம் தொடங்கும். விவாதம் தொடங்கும் பொழுது முழுவதுமாக அதில் வந்து கேள்வி எழுப்பப்படும். அதற்கான அமைச்சர்கள் பதில் கொடுப்பார்கள். இறுதியாக ஆளுநருடைய விவாதத்தின் கடைசி நாள் வந்து முதலமைச்சர் வந்து தன்னுடைய பதில் உரையை அளிப்பார். அதன் பிறகு சட்டப்பேரவை ஒத்திவைக்கப்படும். ஒத்திவைக்கப்பட்டு ஒரு சில நாட்களிலேயே பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு தற்போது இடைக்கால பட்ஜெட்டில் தான் தற்பொழுது அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகையால் முழுமையான ஒரு பட்ஜெட்டை வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு திரு விஜய் தலைமையிலான அரசு வந்து கண்டிப்பாக வந்து முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான அரசு கண்டிப்பாக பட்ஜெட் தாக்கல் செய்வாங்க. அந்த பட்ஜெட் தாக்கல் என்பது அடுத்த மாதம் முதல் வாரத்தில் நடக்க இருக்கலாம் என கூறப்படுகிறது. அதன் பிறகு பட்ஜெட் மீதான விவாதம் தொடங்கும். இதுதான் இன்றைய சட்டப்பேரவையினுடைய நிகழ்வாக இருக்கும். ஹரி. சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SSC CGL-க்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது.